2011 நமக்கு மிக குறைவான இடங்கள் தான் கிடைத்தன. திமுக கூட்டணியிலே எல்லாம் வட மாவட்டங்களிலேயே கிடைத்தன. தொடக்க காலத்தில் மூத்த உறுப்பினர்களாக இருப்பவர்கள், தியாகம் செய்தவர்கள், என்னோடு தொடர்ந்து பயணிப்பவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள், விழுப்புண்களை பெற்றவர்கள், இன்றைக்கும் வழக்குகளுக்காக நெடிய படிக்கட்டுகளில் ஏறி இறங்கிக் கொண்டிருப்பவர்கள் என்று பார்த்தால் நான் வட மாவட்டங்களில் யாருக்குமே தொகுதி கொடுக்க கூடாது, மதுரையை சார்ந்த தோழர்களுக்கு மட்டும்தான் நான் தர முடியும். நான் அப்படி ஒரு புரோட்டோகால் போட்டேன்னு சொன்னா, அப்படி ஒரு வரிசைப்படுத்த நினைச்சேன்னா, நான் வட மாவட்டங்களை சார்ந்த யாருக்கும் தர முடியாது. நான் பிரையாரிட்டி கொடுக்கணும்னா மதுரையை சார்ந்த தம்பிகளுக்குத்தான் நான் பிரையாரிட்டி கொடுக்க முடியும். இன்றைக்கும் கூட 1-2 பேர் வெளியே போய் அவதூறு பரப்பினார்கள். அவர்கள் யாரும் மதுரையை சார்ந்தவர்கள் அல்ல, தென் மாவட்டங்களை சார்ந்தவர்கள் அல்ல. என்ன தொடக்க காலத்தில் இவன் தான் நம் தலைவன் என்று ஏற்றுக்கொண்ட தம்பிகள் ஒருவர் கூட இந்த இயக்கத்திற்கு எதிராக இதுவரையில் சிந்திக்கவில்லை, தலைமைக்கு எதிராக பேசவில்லை. இடையிலே வந்தவர்கள் வெளியே போனார்கள், அவதூறு பரப்பினார்கள். மதுரையை சார்ந்த தோழர்கள் அந்த அளவுக்கு ஆதி காலத்தில் இருந்து, இந்த இயக்கம் தொடங்கிய காலத்தில் இருந்து நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அதிலே ஒரு முன்னணி தளபதியாக தம்பி வன்னியரசு இருக்கிறார் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். இப்படி காலங்கள் உருண்டோடிய நிலையிலும் கூட அவருக்கு சில வருத்தங்கள் ஏற்பட்டாலும் கூட என்றைக்கும் சிறுத்தைகள் இயக்கம் தான் நம்முடைய இயக்கம், என்றைக்கும் திருமாவளவன் தலைமைதான் நம்முடைய தலைமை என்கிற அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை கொண்ட ஒரு இளைஞர் தான் தம்பி வன்னியரசு என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்வது என்னுடைய கடமை. அதன் பிறகு அவர் பணிகளை நிறுத்திவிடவில்லை, தொடர்ந்து அந்த பணிகளை மேற்கொண்டார். அண்மையில் கூட பிறந்த நாள் விழா, மடி விழா கொண்டாட வேண்டும், அதை எப்படி கொண்டாட வேண்டும், அதற்கு என்ன கமிட்டியை அமைக்க வேண்டும், யாரை அமைக்க வேண்டும், இதை தொடங்கி வைத்தவர், அதற்கான உந்துதலை தந்தவர் வன்னியரசு. மணிவிழா தொடக்கத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கும் மணிவிழா நிறைவை நடத்துவதற்கும் கூட, மணிவிழா நிறைவை நடத்துவதற்கு இயலாமற் போனது, காலம் தள்ளி போய்விட்டது, நடத்தியே தீர வேண்டும். நான் அறிஞர் பெருமக்களிடமும் உங்களை பற்றிய கட்டுரைகளை எல்லாம் தொகுக்கப் போகிறேன் என்று என்னிடத்திலே ஒப்புதல் பெற்று மிகப்பெரிய பணி, அது மிகப்பெரிய பணி. இன்றைக்கு இருக்கிற கட்சியினுடைய வெள்ளி விழா மலராக இருந்தாலும், பொன் விழா மலராக இருந்தாலும், இன்றைக்கு மணி விழா மலராக இருந்தாலும், இதற்கு 100 விழுக்காடு தம்பி வன்னியரசு தான் முழு பொறுப்பெடுத்துக் கொண்டு செய்தார். திருமாமணி என்கிற பெயரில் மணிவிழா மலரை இன்றைக்கு நாம் கொண்டிருக்கிறோமே, அந்த மணிவிழா மலரில் 60க்கும் மேற்பட்ட அறிஞர் பெருமக்கள் கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள். அது வெறும் திருமாவளவன் துதி அல்ல, விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் கோட்பாடு குறித்த கட்டுரைகள், நாம் எந்த களத்தில் நிற்கிறோம் என்பது குறித்த கருத்துக்கள். நான் தேடி போய் அண்ணா அறிவுமதி அவர்கிட்ட பேசுறதுக்கு நேரம் கிடையாது. எனக்கு பழனி பாரதி அறிமுகமே கிடையாது. இன்னைக்கு அவரை வைத்து மணிவிழாவுக்காக இந்த சனாதன எதிர்ப்பு வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கு ஒரு பாடலை எழுதி, அந்த பாடலை தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி என்று 5 மொழிகளில் பாடகர்களை வைத்து பாட வைத்து அதையும் அவர் வெளியிடுவதற்கு தயாராகிவிட்டார். அன்றைக்கு மேடையிலே வெளியிட முடியவில்லை. ஒரு குறும்படம் தயாரித்தார், வெளியிட முடியவில்லை. இவற்றையெல்லாம் இந்த நேரத்தில் நான் சொல்லுவதற்கு அவர் நினைக்கலாம், அண்ணன் நம்மை வெளிப்படையாக ஒரு நாளும் பாராட்டியதில்லை, இவ்வளவு செய்கிறோம் நம்மை தட்டி கொடுத்ததில்லை, இவ்வளவு நாம் உடன் இருக்கிறோம் நமக்கு ஒரு வாய்ப்பு தரவில்லை, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக போகிற வாய்ப்பு அமையவில்லை என்கிற ஏக்கம் இருக்கலாம். ஆனாலும் கூட அதையெல்லாம் கடந்து கட்சி பணி ஆற்றுவதில், தலைமைக்கு நம்பிக்கையோடு இருப்பதில், தலைமையை மேலும் வலுப்படுத்துவதற்கு உற்றார் யார் யாரோ, தமிழ் தேசிய உற்றார், சாதி ஒழிப்பு உற்றார், பெரியாரிய கருத்தாளர்களாக இருக்கிற உற்றார் என்று அந்த உற்றாரை எல்லாம் ஒருங்கிணைத்து எல்லா தளங்களிலும் இன்றைக்கு கட்சிக்கு ஒரு பெரிய இணைப்பு பாலமாக தம்பி வன்னியரசு இருக்கிறார் என்பதை நான் பெருமகிழ்வோடு இந்த நிகழ்விலே பதிவு செய்து, அவரை பாராட்டி, அவர் ஊடகங்களில் சில நேரங்களில் தவறாக பேசினாலும் சரி, சமூக ஊடகங்களில் தவறாக பதிவு செய்தாலும் சரி, மிக கடுமையாக நான் பேசுவேன். மதுரை தம்பி எல்லாரையும் நான் யாரையும் உரிமையில பேச மாட்டேன், அவங்கள மட்டும் உரிமையில பேசுவேன். அவன் இவன் தம்பின்னு வேற யாரையும் நான் உரிமையில பேச மாட்டேன், வாங்க போங்கன்னு தான் பேசுவேன். அவங்களோட அப்படி நான் பழகிட்டேன்.
ரொம்ப 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 தொடக்க காலத்துல அந்த மாதிரி பழகிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. ஆனா என்னை நம்பி வந்தார்கள், என் தலைமையை ஏற்றுக்கொண்டார்கள், நான் அறிவித்த அத்தனை போராட்டங்களிலும் பங்கேற்றார்கள், காயம்பட்டார்கள், ரத்தம் சிந்தினார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கும் அந்த நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அருமை தோழர்களே, தம்பி வன்னியரசு அவர்கள் சிவராஜசேகர் சொன்னதை போல ஒரு கருத்தை அண்மையிலே பதிவு செய்தார் காங்கிரஸை பற்றி. அது ராஜசேகருக்கு தெரியாது, வேறு யாருக்கும் தெரியாது. நான் வன்னியரசு வரை சொல்லி அறையிலே உட்கார்ந்து கண்டித்தேன். உண்ட நாளுக்கு நாள் மெச்சூரிட்டி வரணும். நீ முதிர்ச்சி அடைந்த தலைவராக உன்னை ஆளாக்கி கொள்ள வேண்டும். அரசியலில் பொது வாழ்வில் உணர்ச்சி வயப்படுவதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. நாம் எல்லாவற்றையும் கடந்துதான் வந்திருக்கிறோம். நம்மை வீழ்த்துவதற்கு எவ்வளவோ சதிகள் நடந்தன. இன்றைக்கும் அவதூறு பரப்புகிறார்கள். தமிழ்நாட்டில் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், பாண்டிச்சேரி உட்பட. ஆனால் விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலும் போய் காணவில்லை, கண்டா வரை சொல்லுங்கள் என்று சுவரொட்டி ஒட்டுகிறார்கள். ரவிக்குமார் 24 மணி நேரம் தொகுதியிலேயே கிடக்கிறார். ரவிக்குமாரை காணவில்லை என்று போஸ்டர் ஒட்டுகிறார்கள். இன்றைக்கு நான் அரியலூர் போகிறேன், திருமாவளவனை காணவில்லை என்று போஸ்டர் ஒட்டுகிறார்கள். 24 மணி நேரம் திருமாவளவன் எங்கே இருக்கிறார் என்று உலகத்துக்கே தெரியும். காணவில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? பெண்டாட்டி பிள்ளைகளோடு நான் ஊர் சுற்றவில்லை, பொழுதுபோக்குவதற்கு நேரமில்லை என்று அரசியலுக்கு வரவில்லை. போனா போது ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் அரசியல் பண்ணுவோம், அரசியலுக்கு வரல. 24 மணி நேரமும் மக்களோடு கிடக்கிறேன். அரசியலுக்காக என்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கென்று நான் செய்கிற வேலை குளிப்பதும் உண்பதும் 3 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் படுப்பதும் தான். நேற்று 2 மணி நேரம் தான் தூங்கினேன். 3 மணிக்கு படுக்க போகும்போது சொல்லிட்டு படுத்தேன், 4:30 எழுப்பு. 2:30 மணிக்கு படுக்கும்போது சொல்லிட்டு படுத்தேன், 4:30 எழுப்புங்கன்னு. கரெக்டா 4:20 தட்டி என்ன எழுப்புனாங்க. அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு போய் இதுவரையிலும் கண்ணை கூட மூடலை. இப்போ பனி 11 மேல ஆயிடுச்சு. எவ்வளவு பேர் அங்க காத்துட்டு இருக்காங்கன்னு தெரியாது. இங்க வந்தவங்க பூரா பின்னாலே வருவாங்க சேஸ் பண்ணிட்டு. 1 மணி ஆனாலும் 2 மணி ஆனாலும் பார்த்துட்டு தான் போவாங்க. இப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் நம்முடைய வளர்ச்சியை விரும்பாத அற்பர்கள் நம்மை இன்றைக்கு குறிவைத்து நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்புவதில் கவனம் செலுத்துகிறார்கள். நாம் உணர்ச்சி வயப்படக்கூடாது. அதெல்லாம் நம்ம ரியாக்ஷனரியா இருக்கக்கூடாது. ஒருத்தர் சொன்னா உடனே நாம அதே வார்த்தையால திட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப அண்டர் லெவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.